ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு வெறும் 50 ரூபாயில டிராவல் பண்ணி போக போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னை பீச்ல இருந்து டெய்லி பேசிஸ்ல திருவண்ணாமலைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல தான் நம்ம இப்போ டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு மெமு ட்ரெயின். இந்த ட்ரெயின் டிராவல் பண்றது மட்டும் இல்லாம, இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்ல எல்லாம் நிக்கும், எந்தெந்த ஸ்டாப்ல எல்லாம் நிக்காது, இந்த ட்ரெயினோட ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பீச் ஸ்டேஷன்ல 4வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் எப்பவுமே திருவண்ணாமலை ட்ரெயின் வரும். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைம் பார்த்தோம்னா 5 மணி ஆகுது. ஆனா 5:40க்கு மேல தான் திருவண்ணாமலை ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. சரி, நம்ம சென்னை பீச்ல இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 50 ரூபாய் மட்டும் தான். இதனால நம்மளுக்கு திருவண்ணாமலை போறதுக்கு டிராவல் காஸ்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். திருவண்ணாமலைக்கு போற நம்மளோட ட்ரெயின் வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே எந்திரிச்சு வந்து நின்னுட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வருது பாருங்க, அப்படியே ஸ்லோவா வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் கூட அவ்வளவா இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ட்ரெயினே ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டு ட்ரெயின் தான். அதனால எங்க வேணாலும் நம்ம ஏறி உட்காரலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இப்படி எல்லா கோச்சஸுமே அன்ரிசர்வ்ட்ல இருக்கிறதுனால 6 மணிக்கு இந்த ட்ரெயின் எடுத்தாங்கன்னா திருவண்ணாமலை போய் ரீச் ஆகிறதுக்கு 11:30 மணி ஆகிடும். கிரிவலம் போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும் இந்த ட்ரெயின். திரும்ப ரிட்டர்ன் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா விடியங்காத்தால 4:30 மணிக்கு திருவண்ணாமலையில இருந்து இதே பீச் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கு. கிரிவலம் மட்டும் போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின்ல போயிட்டு திரும்பவும் 4:30 மணிக்கு விடியங்காத்தால இருக்கிற ட்ரெயின்ல ரிட்டர்ன் வந்துடலாம் சென்னைக்கு. இப்ப நம்ம அப்படியே ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டோம். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில இருந்து நெல்லூர் வரைக்கும் ஒரு மெமோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி இருந்தோம். அந்த ட்ரெயின் வேற மாதிரி இருந்தது. நான் அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினும் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ட்ரெயினும் ஒரு மெமோ ட்ரெயின் தான். ஆனா இந்த ட்ரெயின் பார்க்க ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரியே இருக்கு. எக்ஸ்பிரஸ் மாதிரி இல்ல, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே தான். நம்மளுக்கு தேவையான எல்லாமே இந்த ட்ரெயின்ல இருக்கு. அதாவது நம்ம இந்த மாதிரி மெமு ட்ரெயின்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது முக்கியமா தேவையானது டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டி இந்த ட்ரெயின்ல ரொம்பவே இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே டாய்லெட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபுட் சாப்பிடுறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு. வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படியே உட்காந்து படுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டும் இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா இந்த ட்ரெயின் நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேற லெவல்ல இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் வர ஸ்டாப்பில் எந்தெந்த ஸ்டாப்பில் இந்த ட்ரெயின் நிற்குது, எந்தெந்த ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ இங்கிருந்து திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு 33 ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. அது என்னென்ன ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். இப்போ பார்த்தோம்னா பீச் ஸ்டேஷன் தாண்டி ராயபுரம் ஸ்டேஷன் வந்து நின்றுட்டு இருக்கோம். ராயபுரத்துல இருந்து வர்றவங்க இந்த ஸ்டாப்லயே ட்ரெயின்ல ஏறி திருவண்ணாமலைக்கு வந்துடலாம். இந்த ட்ரெயின் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ல நின்றுட்டு வர்றதுனால கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு டிராவல் பண்றதுக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்டேஷனையே நிறைய ஸ்கிப் பண்ணுது. அப்படி ஸ்கிப் பண்ற ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து தான் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் வந்தாச்சு. இதெல்லாமே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ஸ். அதனால 5-10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுது இந்த ஸ்டேஷன் எல்லாமே. ஒரு ஸ்டேஷனும் போக போக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. வண்ணாரப்பேட்டை தாண்டினதுமே அடுத்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வியாசார்பாடி. அதுக்கு அடுத்தது வியாசார்பாடி ஜீவா. ஆனா இந்த ட்ரெயின் இந்த 2 ஸ்டேஷனுமே ஸ்கிப் பண்ணிட்டு பெரம்பூர்ல தான் நிக்கும். இதோட இந்த வியாசார்பாடியில இருக்கிறவங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு வண்ணாரப்பேட்டைக்கு வரணும், இல்லைன்னா பெரம்பூருக்கு போகணும். பார்த்தோன்னா வியாசார்பாடி ஜீவா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காம போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஷன்ஸை ஸ்கிப் பண்றதுனாலதான் 11:30 ரீச் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை டு நெல்லூர் போற மெமோ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லயுமே நிக்கும். சின்ன ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன் அப்படின்னு இல்லாம வர்ற ஒரு ஸ்டேஷன்லயும் நின்றுட்டு போகும். ஆனா இந்த மெமோ ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல மட்டும் தான் நிக்குது. அப்படியே பெரம்பூருக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்திலே இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆகுது. அது முந்துமா இது முந்துமா அப்படின்னு பார்த்தா இதுதான் முன்னாடி போகுது. ஆனா எப்படியோ முன்னாடி போயிட்டு நின்னுடும். ஏன்னா பெரம்பூர் ஸ்டேஷன்ல ஸ்டாப் இருக்கு. ஆனா பீச் ஸ்டேஷன்ல ஏறினதை விட ஒரு ஸ்டாப்பும் வர வர ரொம்ப கம்மியா தான் இருக்கு கூட்டம். நான் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சில பேர் மட்டும் தான் ஏறுறாங்க திருவண்ணாமலைக்கு போறவங்க. மற்றவங்க எல்லாருமே சில ஸ்டேஷன்ல ஏறி சில ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. இதுல திருவண்ணாமலைக்கு போற கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன். மேபி அரக்கோணம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி போனோம்னா ஃபுல்லாவே ட்ரெயின் எம்டியா தான் போகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அரக்கோணத்துல இருந்து சென்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் இருப்பாங்க. முக்கால்வாசி அவங்க தான் டிராவல் பண்ணிட்டு வராங்க இது வரைக்குமே. இங்க பாருங்க, பெரம்பூர் தாண்டினதுமே பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ், பெரம்பூர் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி,
இந்த 3 ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுது. இந்த 3 ஸ்டேஷன்லயுமே நிக்காம அடுத்தது வில்லிவாக்கம்ல தான் நிக்கும். வில்லிவாக்கமும் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன்ஸை விட இந்த வில்லிவாக்கம் ஸ்டேஷன்ல தான் அதிக கூட்டம் ஏறி இருக்காங்க. இங்க தான் கூட்டம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, சீட் இல்லாம நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வில்லிவாக்கம் ஸ்டேஷன் தாண்டினதுமே கொரட்டூர் பட்டரவாக்கம் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா இந்த 2 ஸ்டேஷன்லயுமே ட்ரெயின் நிக்கல. 2 ஸ்டேஷனுமே ஸ்கிப் தான். இதுக்கு அடுத்தது அம்பத்தூர்ல தான் ட்ரெயின் நிக்கும். ஒரு பக்கம் சூரியன் மறைஞ்சு நிலவு வேற நேரம் வந்தாச்சு. அப்படியே இருடிக்கிட்டே வருது ஒரு ஸ்டேஷனும் வர வர. இன்னொரு பக்கம் ட்ரெயினும் சரியான வேகத்துல தான் போயிட்டு இருக்கு. அப்படியே அம்பத்தூர் வந்தாச்சு. இது வரைக்கும் இருந்த ஸ்டேஷன்ஸை விட அம்பத்தூர்ல தான் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு பாருங்க. ஆனா ட்ரெயின் வேகமா வந்தாலும் அம்பத்தூருக்கு 5 நிமிஷம் டிலேல தான் வந்திருக்கு. எப்பவுமே அம்பத்தூருக்கு 6:30 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடணும். ஆனா 6:35க்கு வந்திருக்கு. இந்த அம்பத்தூர் ஸ்டேஷன் தாண்டினதுமே திருநின்ற ஊர்ல தான் அடுத்தது ட்ரெயின் நிற்கும். ஆனா இது 2 ஸ்டேஷனுக்கும் நடுவுல 6 ஸ்டேஷன்ஸை ஸ்கிப் பண்ணுது. அது என்னென்ன ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா திருமுல்லைவாயில், அண்ணனூர், ஆவடி, ஹிந்து காலேஜ், பட்டாபிராம், நெமிலிச்சேரி. இதுல ஆவடி, பட்டாபிராம் இந்த 2மே மெயின் ஸ்டேஷன் தான். ஆனா இந்த 2 ஸ்டேஷனுமே ஸ்கிப் பண்ணிடுது. இந்த 6 ஸ்டேஷனையுமே தாண்டி திருநின்ற ஊர்ல தான் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. அம்பத்தூருக்கு ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் இந்த திருநின்ற ஊருக்கு ஆன் டைம்ல வந்திருக்கு. ஆனா இதுக்கு அடுத்தது வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட் ரோடு இந்த 2 ஸ்டேஷனுமே ஸ்கிப் பண்ணி புட்லூர்ல தான் ட்ரெயின் நிற்கும். அடுத்தது புட்லூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. ஆனால் புட்லூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:46க்கு வந்து ரீச் ஆகணும். 14 நிமிஷம் டிலேல வந்திருக்கு. இந்த ஸ்டாப் அடுத்தது திருவள்ளூர், ஏகட்டூர், கடம்பத்தூர், செஞ்சி, பனம்பாக்கம், மணவூர், திருவலங்காடு, மோசூர், புளியமங்கலம், அரக்கோணம் ஜங்ஷன். இந்த அரக்கோணம் ஜங்ஷன் வரைக்கும் இப்ப நான் சொன்ன ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே ட்ரெயின் நின்றுட்டு தான் போகும். அது மட்டும் இல்லாம இந்த ஏகட்டூர்ல இருந்து புளியமங்கலம் வரைக்கும் இருக்கிற ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன்லயுமே லைட்டே இல்லைங்க. இந்த ட்ரெயினோட வெளிச்சம் மட்டும்தான் இந்த ஸ்டேஷன்ல எல்லாமே அடிக்குது. இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைன்னா ஸ்டேஷன் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. நீங்க பாருங்க இந்த ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. டிக்கெட் கவுண்டர் கிட்ட மட்டும்தான் லைட் இருக்கு. மத்தபடி ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. இந்த ட்ரெயினோட வெளிச்சம் மட்டும்தான் அடிக்குது பாருங்க ஸ்டேஷன்ல. ஆனா இந்த எல்லா ஸ்டேஷன்லுமே ட்ரெயின் நின்றுட்டு தான் போகுது. அடுத்தது அப்படியே அரக்கோணம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அரக்கோணம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:30க்கு ரீச் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம 7:52க்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆயிருக்கு. ஆனால் இந்த அரக்கோணம்ல ட்ரெயினில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ட்ரெயின் நின்னதுமே ட்ரெயினை காலி ஆகிடும் போல் இந்த அரக்கோணம் தாண்டி போகும்போது. இங்கே பாருங்க, அரக்கோணம் வந்ததுமே ட்ரெயினே எம்டி ஆகிடுச்சு. நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க. இந்த அரக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஜாபுக்காக வருவாங்க. அவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வர்றதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பின்னாடி சீட்டே எம்டியாக இருக்குது. ஃபுல்லாகவே நிறைய சீட்டு காலியாக இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே இதே மாதிரி தான் இந்த ட்ரெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா திருவண்ணாமலை போகிறவங்க முக்கால்வாசி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அதிக கூட்டமாக போவாங்க. மேபி அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியான கூட்டம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அரக்கோணம் தாண்டி இன்னும் நிறைய பேர் ட்ரெயினில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே திருவண்ணாமலை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் கூட்டம் ஏறவும் மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்க. மேபி எல்லாருமே திருவண்ணாமலை போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாருங்க, இந்த ஸ்டேஷன் எல்லாம் எவ்வளோ எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி ஒருத்தர் 2 பேர் இறங்குறவங்க மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே திருவண்ணாமலைக்கு தான் போவாங்க. ஸ்டேஷனே ஃபுல்லா எம்டியா இருக்கு, ரொம்ப காலியா இருக்கு. அதே மாதிரி இந்த அரக்கோணம் ஜங்ஷன் தாண்டினதுமே மேல்பாக்கம் கேபின் இந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு சிட்டேரியில தான் ட்ரெயின் நிற்கும். சிட்டேரியை தாண்டி அனவரடிகான்பேட்டையில ட்ரெயின் நிற்கும். அதை தாண்டி வந்தோம்னா ஷோலிங்கர்ல ட்ரெயின் நிற்கும். இந்த ஷோலிங்கர்ல பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான 2 கோவில்கள் இருக்கு. இந்த 2 கோவில்களையுமே ஒரே வீடியோல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஷோலிங்கர், தலங்கை இந்த 2 ஸ்டாப்புமே தாண்டி வாலாஜா ரோடு ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தலங்கை ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் நிற்கும். இந்த தலங்கை தாண்டினதுமே இந்த வாலாஜா ரோடு ஜங்ஷன்லயும் ட்ரெயின் நிற்கும். 8:40க்கு நம்ம இந்த வாலாஜா ரோடு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷன் ஒரு மெயின் ஸ்டேஷன் தான். ஆனா இந்த ஸ்டேஷன்லயே கூட்டம் இல்லாம எவ்வளோ எம்டியா இருக்கு அப்படின்னு பாருங்க.
சைலண்டா இருக்கு, யாருமே இல்ல, கூட்டமே இல்ல. ஒருவேளை இந்த நேரத்துல அதிகமா டிராவல் பண்றவங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் டைம்ல இந்த பக்கம் வந்தோம்னா கூட்டம் இருக்கும் போல மேபி. எப்படியோ இந்த வாலாஜா ஜங்ஷன் வந்ததுமே நம்மளோட சீட்டும் காலி ஆயிடுச்சு. நம்மளும் அப்படியே படுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். சும்மா அப்படியே ஜாலியா படுத்துக்கிட்டே டிராவல் பண்ணலாம். செகண்ட் கிளாஸ்ல புக் பண்ணி போனா கூட இவ்வளவு ஃப்ரீயா இருக்காது போல. ஆனா இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க. அரக்கோணம் தாண்டினதுமே வாலாஜா ரோட் ஜங்ஷன் தாண்டி வந்ததுமே முகுந்தராயபுரம், திருவலம் இந்த 2 ஸ்டாப்லயுமே ட்ரெயின் நிக்கும். அது தாண்டி இருக்கிற சேவூர்ல ட்ரெயின் நிக்காது. இந்த சேவூர் தாண்டினதுமே ஒரு மெயினான ஸ்டேஷன் இருக்கு, காட்பாடி ஜங்ஷன். இந்த காட்பாடி ஜங்ஷன்ல முக்காவாசி ட்ரெயின் நின்னுட்டு தான் போகும். இங்க இருந்து நம்ம சென்னைக்கும் வரலாம், இல்லனா திருப்பதிக்கும் போகலாம். இந்த ரெண்டுத்துக்குமே மெயினான ஒரு ஜங்ஷனா இந்த காட்பாடி ஜங்ஷன் இருக்கு. காட்பாடி ஜங்ஷனை தாண்டினதுமே வேலூர் டவுன் ஸ்டாப் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காது. அதை தாண்டி வர வேலூர் கேண்ட்ல தான் ட்ரெயின் நிக்கும். திருவண்ணாமலை கிட்ட வர வர கூட்டமே காலி ஆயிடுது. இது பாருங்க, நம்ம பின்னாடி சீட்டு ஃபுல்லாவே எம்டியா இருக்கு. இதுல சில பேர் படுத்திருக்காங்க, அதனால நம்மளுக்கு தெரியல. ஆனா மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் ஃபுல்லாவே எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் இப்படிதான் இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பெண்ணத்தூர்ல ட்ரெயின் நிக்கும். பெண்ணத்தூருக்கு அடுத்து வர கன்னியம்பாடியில ட்ரெயின் நிக்காது. அதுக்கு அடுத்து வர கண்ணமங்கலம், ஒன்னாபுரம், செதரம்பட்டு, ஆர்னி ரோட், மணிமங்கலம், போலூர் இது வரைக்கும் ட்ரெயின் கண்டினியூஸா எல்லா ஸ்டாப்லயுமே நின்றுட்டு வருது. இந்த கன்னியம்பாடி ஸ்டேஷன்ல ஸ்டாப் இல்ல, ஆனா ஏதோ சிக்னலுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. கன்னியம்பாடி ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டேஷன் எல்லாத்திலுமே ட்ரெயின் நின்றுட்டு தான் போவோம். ஆனா இந்த கன்னியம்பாடியில எப்பவுமே ட்ரெயின் நிக்காது. ஏதோ ஒரு சிக்னலுக்காக தான் இப்போ நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப நம்ம கரெக்டா 10:40க்கு போலூருக்கு வந்துட்டோம். இந்த போலூருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2 சின்ன ஸ்டாப்பிங் இருக்கு. ஒன்னு அகரம் சிப்பண்டி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா துரிஞ்சபுரம். ஆனா இந்த 2 ஸ்டாப்பையுமே ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா திருவண்ணாமலையில மட்டும் தான் ட்ரெயின் நிக்கும். போலூர் தாண்டி வந்ததுமே சரி எவ்வளவு நேரம் தான் உட்காருவோம், கொஞ்ச நேரம் போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி டோர் கிட்ட வந்து நின்னுடுவாங்க. காத்து பலமா அடிக்குது இங்க. கூட்டமும் பாருங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. இவ்வளவு பேர் மட்டும் தான் திருவண்ணாமலையில இறங்க போறாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல. மற்ற கம்பார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரி தான் இருக்கு. கூட்டம் அவ்வளவா இல்ல, எல்லாமே காலியா தான் இருக்கு. அப்படியே மெதுவா திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11:20 ஆகுது. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவால உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்ல நிக்குது, எந்தெந்த ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணுது, நம்ம எங்க போய் ஏறணும், எத்தனை மணிக்கு திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிறோம், ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு ஐடியா கிடைச்சிருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.